மண்ணின் உயிர், மண்ணின் கார்பன். மண் தனது உயிரோட்டத்தை இழந்து விடுகிறது. உயிரோட்டமாக இருந்தால் விவசாயமும் லாபகரமானது. மண்ணின் ஆரோக்கியமே விவசாயத்தின் ஆதாரம். விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யா. விவசாயிகளே, மண்ணின் ஆரோக்கியமே விவசாயத்தின் ஆதாரம். ஆனால் இன்றைக்கு மண்ணில் ஒரு மிக முக்கியமான அம்சம் குறைந்து கொண்டே வருகிறது. நாம் எவ்வளவு உரங்கள் போட்டாலும் கூட அதன் பலன் கிடைப்பதில்லை. மண் தனது உயிரோட்டத்தை, இந்த உயிர் என்ன தெரியுமா? அதுவே மண்ணின் கார்பன். மண்ணின் கார்பன் என்றால் என்ன? அதன் வகைகள், மண்ணில் இது எவ்வளவு இருக்கணும், அதன் முக்கியத்துவம், மண்ணில் இதை அதிகரிக்க நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். மண்ணின் கார்பன் என்றால் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் அம்சம். மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் மண்ணின் உயிர், மண்ணின் கார்பன். இதில் 2 வகைகள் இருக்கின்றன. ஒன்று ஆர்கானிக் கார்பன், மற்றொன்று இன்ஆர்கானிக் கார்பன். செடிகளின் மிச்சங்களிலிருந்து, உரங்களிலிருந்து மற்றும் நுண்ணுயிரிகளில் இருந்துதான் இந்த ஆர்கானிக் கார்பன் நமக்கு கிடைக்கிறது. இது மண்ணிற்கு உயிர் கொடுக்கக்கூடியது. இன்ஆர்கானிக் கார்பன் தாதுக்களில் இருந்து வருகிறது. இது மண்ணின் அமைப்பை மேம்படுத்துகிறது. அப்படி என்றால் இது ஏன் இவ்வளவு முக்கியமானது? விஷயம் என்னவென்றால், இது மண்ணின் வளத்தை அதிகரிக்க செய்கிறது. அது மட்டுமில்லாமல் ஊட்டச்சத்துக்களை ஒன்று சேர்த்து செடிகளுக்கு மெதுவாக கிடைக்கும்படி இது செய்கிறது. மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையையும் மற்றும் மண்புழுக்களையும் அதிகரிக்க செய்கிறது. மண் மிகவும் மென்மையாகிறது. வேர்களும் கூட மிகவும் உறுதியாக, ஆழமாக வளர்வதற்கு உதவுகிறது. நீரை பிடித்து வைத்துக் கொள்ளும் சக்தியும் அதிகமாகிறது. நாம் உரங்களை போடும்போது அதன் விளைவு வீணாவதில்லை. அதனால் தான் எங்கே ஆர்கானிக் கார்பன் அதிகமாக இருக்கிறதோ அங்கே மண் பலமாக இருக்கும். அப்படி என்றால் இது எவ்வளவு இருக்க வேண்டும்? மண்ணில் 0.3% இது குறைவானது, அல்லது மிக குறைவு என்று நாம் சொல்வோம். 0.5% இது மத்திமம். 0.75 முதல் 1% இது ஒரு நல்ல நிலையாக கருதப்படுகிறது. இந்தியாவில் பெரும்பாலான மண்ணில் பாத்தீங்கன்னா 0.3 முதல் 0.6% வரைக்கும் தான் இருக்கும். இது மிகவும் குறைவு. மண்ணின் கார்பன் குறைவாக இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும்? முதலாவதாக மண் மிகவும் கடினமாகிவிடும். மண்ணுக்கு தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளும் சக்தி இல்லாமல் போய்விடும். வேர்கள் கூட ஆழமாக வளராமல் போய்விடும். பயிர்கள் எல்லாம் பலவீனமாகிவிடும். நமக்கு நல்ல விளைச்சலும் கிடைக்காது. அப்படியானால் இதற்கு என்ன தீர்வு? தீர்வு என்னவென்றால், மீண்டும் மண்ணில் உள்ள கார்பனின் அளவை அதிகரிப்பதுதான். அதை எப்படி செய்வது? டாக்டர் சாயில் ஜைவ உள்ளீடுகளை பயன்படுத்துவது நல்லது. இதை பயன்படுத்துறதால என்ன ஆகும்? இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுல முதல்ல இது மண்ணில் உள்ள ஆர்கானிக் மேட்டரை அதிகரிக்க செய்கிறது. எப்போது இந்த ஆர்கானிக் மேட்டர் அதிகமாகிறதோ அப்போது ஆர்கானிக் கார்பனும் கூடவே அதிகமாகி மண் பலமாகிறது. நுண்ணுயிரிகள் என்றால் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை அதிகரித்து ஊட்டச்சத்துக்கள் தாவரங்களுக்கு சரியாக கிடைக்கும்படி செய்கிறது. மண்ணில் உள்ள சாயில் கார்பனை மெதுவாக அதிகரிக்க செய்கிறது. இது மண்ணுக்கு மீண்டும் உயிரை கொண்டு வர செய்கிறது. மண்ணின் கட்டமைப்பை இது மேம்படுத்துகிறது. அந்த கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் போது மண் மென்மையாகிறது. மேலும் காற்று மற்றும் நீரின் சலசல் எளிதாகிறது. வேர்கள் கூட ஆழமாக வளர்கின்றன. தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. மண் அதிக நாட்களுக்கு ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதால் அங்கு தண்ணீர் செலவும் குறைகிறது. இதை எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும்? சாதாரணமாக விதைப்பதற்கு முன்பாக அல்லது பயிரின் ஆரம்ப கட்டத்தில் நாம் மண்ணில் கலந்து பயன்படுத்தலாம், அல்லது தண்ணீரில் கலந்து நாம் கொடுக்கலாம். தொடர்ச்சியாக 2 முதல் 3 சீசன்களுக்கு நாம் பயன்படுத்துவதால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். விவசாய பெருமக்களே, மண்ணில் ஆர்கானிக் கார்பன் அதிகரித்தால் மண் உயிரோட்டமாக மாறும். மண் உயிரோட்டமாக மாறினால் விவசாயமும் லாபகரமாகும். அதனால் முதலில் உங்கள் மண்ணின் ஆரோக்கியத்தை கவனித்து சரியான ஒரு முறையை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துங்க. இதுக்கு சிறந்த தீர்வு ஜைவ உள்ளீடுகள் தான். நமது டாக்டர் சாயில் ஜைவ உள்ளீடுகளை பயன்படுத்துவதால் மண்ணில் சாயில் ஆர்கானிக் கார்பன் அதிகமாகும். செடியின் வளர்ச்சியும் அதிகமாகும். நமக்கு நல்ல விளைச்சலும் கிடைக்கும். இதேபோல் உங்கள் மண்ணிலும் ஆர்கானிக் கார்பன் அதிகமாகி உங்கள் மண்ணுக்கு உயிர் கொண்டு வர வேண்டுமா? அப்படி என்றால் ஸ்கிரீனில் வரும் எண்ணிற்கு கால் செய்யுங்கள். நன்றி.